தர்மஸ்தலா ஹாரர் அன்பிலீவபிள் தோண்ட தோண்ட பிணங்கள் பகீர் கிளப்பும் ரிப்போர்ட். தர்மஸ்தலா ஹாரர் அன்பிலீவபிள் தோண்ட தோண்ட பிணங்கள் ஒரே குழியில் கண்டெடுக்கப்பட்ட 100ற்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் மண்டையோடுகள் மாயம். நடந்தது என்ன? இது வந்து நான் சொல்லலைங்க. லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா இதே டோன்ல, நான் இப்ப சொல்றேன்ல, இதே டோன்ல, இதே மாடுலேஷன்ல, இதே வைப்ரேஷன்ல 1.5 மாசமா பேசிட்டு இருக்காங்க. மக்களுடைய மொத்த அட்டென்ஷனையும் அந்த ஒரு விஷயம், அந்த அந்த ஒரு 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 பரபரப்பான ஒரு செய்தி. இது வந்து மீடியா யூசுவலா பண்ற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு டெய்லி மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரணும். அது புதுசா இருக்கணும். அது ரொம்ப திகிலூட்டுற மாரி இருக்கணும். அது ஒரு சென்சேஷனல் ஒரு நியூஸா இருக்கணும். ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, ஒரு கோயில், அங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் பலம், ஒரு மர்மம், ஒரு மர்மக் காடு, அந்த காட்டுல ஒரு மர்மமான ஒரு கொலை, ஒரு அன்சால்வ்டு மர்டர். இந்த மாரி விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட காமிச்சீங்கன்னா, அவ்வளோதான். பிச்சுக்கும். லாஸ்ட் ஒரு 1 1/2 மாசமா எங்க போனாலும் சரி, தர்மஸ்தலா, தர்மஸ்தலா, தர்மஸ்தலா. எல்லாருமே. அதாவது மக்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போணும் அப்டின்னா, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அடுத்த ஒரு 1 1/2 மாசத்துக்கு அத மட்டும் தான் பேசுவாங்க. அப்போ இந்த மாரி ஆக்கப்பட்ட ஒரு விஷயம், இப்போ அப்படியே தலைகீழா மாறி போயிருச்சு. ஒரே நாள்ல அந்த விஷயம் அப்படியே தலைகீழா மாறி போயிருச்சு. இப்படி ரொம்ப எல்லாரும் விறுவிறுப்பா, பரபரப்பா டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. டெய்லி அத பத்தி நியூஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமா த நியூஸ் மினிட் அப்படின்ற ஒரு ஒரு செய்தி சேனல், ஒரு செய்தி மீடியம். அவங்க எவ்ரி டே டெய்லி ஒரு ஆர்டிகில் போடுவாங்க. டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க. "இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு இங்க தோண்டுனாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்துல கன்க்ளூசிவா ஒரு முடிவு வரதுக்கு முன்னாலே இவங்களே அந்த விஷயத்த வந்து நல்லா ஊதுனாங்க. இன்னைக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. இவங்க இவ்வளவு நாள் பேசின எந்த விஷயமே உண்மை கிடையாது. இது எல்லாமே ஒரே ஒரு ஆள், அதுவும் மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஒரு ஆள், அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசின ஒரு விஷயத்த வச்சு, இவங்க ஒரு கதைய உருவாக்கி, அத அழகா அதுக்கு ஒரு ஷேப்லாம் குடுத்து, இதான் உண்மைன்ற மாரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. முக்கியமா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, "நீ பேசுவியா?" அதுல நான் ஒரு 2 கமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க கேட்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள ட்ரிகர் பண்ற மாரி தான் அவங்க கேள்விய ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க. "தர்மஸ்தலா பத்தி எப்ப பேசப் போற?" நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ. நான் யார பத்தி போட்டிருக்கேன், வைரமுத்து பத்தி நான் பேசின ஒரு வீடியோ. அங்க சம்மந்தமே இல்லாம, இவர் திமுக ஆதரவாளர்ன்னு நெனைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு எதிரா, இவங்களுடைய அந்த ஐடியாலஜி அதற்கு எதிரா நம்ம பேசினோம்னு வைங்களேன், அத வுட்டுருவாங்க. நேரா அங்க வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, "சரி அப்படியா? அப்ப இத பத்தி பேசு." அப்படின்னு சொல்லி நம்மள மடக்குற மாதிரியான, நம்மள ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மிஸ்டர் மொசாத் ஸ்போக்ஸ் பெர்சன். யாரு? நானு. அப்படி ஒரு போஸ்டிங் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா நான் வாங்கிப்பேன். சரி, இப்ப இவர் என்ன சொல்றாரு, "வாட்ஸ் யூர் வியூ ஆன் தர்மஸ்தலா அண்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ்." இப்ப என்ன பிரச்சனைனா, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற விஷயத்த பத்தி யாரு பேசினா? நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் அங்க புதைச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன ஒரு அலிகேஷன். ஒரு ஒரு புகார். ஒரு கதை. ஓகே. இட்ஸ் a ஸ்டோரி. இப்போ இந்த ஒரு ஆள் சொன்ன ஒரு விஷயம். அந்த விஷயத்த இவங்க உண்மைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, அதையும் தாண்டி ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி அங்க போய்ட்டாங்க. இவங்க இத கமெண்ட் போட்டது எப்போ? 1 மாசத்துக்கு முன்னால. ஓகே. டேட் தெரியல. 1 மந்த் ஆகுது. 1 மாசத்துக்கு முன்னால. அப்போ எலும்புகளே இன்னும் முழுசா தோண்டி எடுக்கப்படல. ஆக்சுவலி ஆகஸ்ட் 4, 5 நெனைக்கிறேன். அந்த டேட் வரைக்குமே இவங்க தோண்டிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கமெண்ட் போட்டு 1 மாசம் ஆச்சுன்னா, அட்லீஸ்ட் இவரு ஜூலை மாசம் இந்த கமெண்ட்ட போட்டிருக்கணும். முழுசா இன்னும் தோண்டியே முடியல. அதுக்குள்ள இது ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி, அங்க இருந்து பெண்களை கொலை செஞ்சு, அந்த கோயில்ல பலியிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு கமெண்ட்ல. கமெண்ட்ல பேசினா பரவால்ல. அது யாருன்னு தெரியல. ஓகே. யாரோ ஒருத்தர் ரேண்டமா வந்து அவங்க பாட்டுக்கு கமெண்ட் போட்டு போவாங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா மீடியா, நியூஸ் மீடியா, அதையும் தாண்டி இந்த YouTubeல உட்கார்ந்துட்டு இருக்கிற அறிவாளிகள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் அவங்கெல்லாம் அவங்கள பிடிச்சு அரசாங்கம் நல்லா சாத்தணும்னு நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் காட்டுறேன். அத பாருங்க. அவங்க நேர்ல பார்த்த மாதிரியே நேர்ல பார்த்திருக்க வேண்டாம். அத வுட்டுறலாம். அட்லீஸ்ட் ஒரு ரிப்போர்ட், ஒரு எஸ்ஐடி அப்படின்ற அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அந்த டீம்.
அவங்க ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி, கோர்ட்ல அத வெரிஃபை பண்ணி, அத வேலிடேட் பண்ணி, இது உண்மைன்னு சொல்லி கவர்ன்மென்ட்டோ, கோர்ட்டோ, போலீஸோ இல்ல அந்த டீமோ ஒரு விஷயத்த அறிவிப்பாங்கல்ல. அவங்க அனவுன்ஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த ரிப்போர்ட்ட இவங்க பப்ளிக் கிட்ட குடுப்பாங்கல்ல. அத எடுத்து வச்சு இவங்க பேசினா பரவால்ல. அப்படி எதுவுமே நடக்கல. எதுவும் நடக்கல. வெறும் கதை. ஒருத்தர் சொன்ன ஒரு புகார். அந்த புகார அது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தாமல், நேரடியா அவர் சொன்ன இடத்துக்கு போலீஸ் போனாங்க, லாயர்ஸ் போனாங்க, மீடியா போனாங்க. தோண்டுறாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. இஷ்டத்துக்கு பேசுறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நேர்ல பார்த்த மாதிரியே, இது நடந்த மாதிரியே அதுக்கு விஷுவல்ஸ்லாம் போட்டு, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. இங்க இருக்கிற யூடியூபர்ஸ். இந்த பிரச்சனைய பத்தி யாரெல்லாம் பேசுனாங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால, இந்த விஷயத்த பத்தி இவர் ஜெயமோகன் பேசியிருப்பார். அவர் பேசின விஷயம் வைரமுத்து. அவரு ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது, ராமருக்கு மெண்டல் பிடிச்சிருச்சு. அந்த மாரி பேசியிருந்தாரு. அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல அவரு பேசின விஷயம். இந்த விஷயத்த பத்தி இவர் ஜெயமோகன் பேசியிருப்பாரு. அதாவது இந்த சோசியல் மீடியா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு புது பிரச்சனைய கெளப்பணும். அந்த பிரச்சனைய எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வடிவமைச்சு, பிரச்சனைய இவங்களே உருவாக்குறாங்க. இவங்களே அத பத்தி பேசி, அத பெருசுபடுத்தி மக்கள உள்ள கொண்டு வரதுக்கான வேலைய இவங்க பண்றாங்க. இவங்க நோக்கம் அப்படின்றது, உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையோ, இல்ல ஒரு விஷயத்த நம்ம தேடுறோம். அந்த விஷயத்த நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அதுல உண்மை இருக்கா? பொய் இருக்கா? நம்ம இத பேசுறதன் மூலமாக மக்களுக்கு நம்ம என்ன செய்தி நம்ம கொண்டு போக போறோம்? நம்ம அவங்கள எஜுகேட் பண்றோமா? அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு விவாதமோ, ஒரு டிபேட்டோ இங்க நடக்கிறதில்ல. மாறாக இங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு சென்சேஷனலைஸ் பண்றது. நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ தூண்டுறது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில, அந்த ப்ரீமைசஸ்ல இல்ல அதுக்கு பக்கத்தில, அங்க கோயிலுக்கு வந்த பக்தர்கள், கடவுள தரிசிக்க வந்தவங்க, அங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் போட்டிருக்கான், "சேலைக்குள் விந்து, சேலைக்குள் காய்ந்திருந்த விந்து." இப்படிலாம் போடும்போது மக்களுக்கு என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற பெண்களை இவங்க ரேப் பண்றாங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஆலயம், அங்க கொலைகள், அது வந்து அன்மார்க்ட் கிரேவ்ஸ். ஓகே. அவங்க யாருன்னு கூட தெரியாது. அவங்க அவங்களுடைய பிணங்கள் அங்க இருக்கு. 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் திடீர்னு வராரு. வந்து நான் தான் இவங்கலாம் புதைச்சேன்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகும்? மக்கள் அப்படியே வந்து எமோஷனலா தூண்டப்படுவாங்க. அதுவும் பெண்கள். பெண் குழந்தைகள். ஸ்கூலுக்கு போன குழந்தைகள இந்த மாரி கொன்னு போட்டுருக்கானேன்னு சொல்லி நமக்கு ஒரு நம்ம வந்து எமோஷனலா நம்ம வந்து ட்ரிகர் ஆவோம் இல்லையா? இதான் அவனுக்கு வேணும். இத பத்தி ஜேமோ பேசியிருப்பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா கொஞ்சம் ஒரு லாங்கான ஒரு கிளிப்பு. நீங்க பார்க்கணும். ஏன்னா, இத பார்த்தா மட்டும் தான் இந்த மீடியா எப்படி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இந்த கேஸ்க்குள்ள நான் உங்கள எடுத்துட்டு போறதுக்கு முன்னால, இத பத்தி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்றது மீடியா. இந்த பொதுவான சமகால விவாதங்களை கூர்ந்து கவனிப்பவர்கள் இதை கவனிச்சிருக்கலாம். இந்த மின்னஞ்சல் எனக்கு இந்த இணைப்புல அனுப்பி கொஞ்சம் சீண்டும்படியான ஒரு கேள்வியை கேட்குது. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இன்னும் ஒன்றும் சொல்லல? ஜெயமோகன் டொக்காயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா சமகால விவாதங்கள் என்பவை யூடியூப்லையும் முகநூலிலையும் அதிகமான ஆட்களை உள்ள கொண்டு வரும் பொருட்டு அந்த ஊடகங்களால் உருவாக்கப்படக்கூடியது. அது ஒரு வகையான வணிக கேளிக்கை தான். அது ஒரு சீரியஸான அறிவார்ந்த விவாதம் அல்ல. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் ஒரு விவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்க சமூக வலைத்தளங்களுக்கு அடிக்கடி செல்வீங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் உருவாக்குது. வைரமுத்து இந்த இடத்துல பேசியிருப்பார், இவர் இந்த இடத்துல கண்டனம் தெரிவிப்பார். இதை லட்சக்கணக்கானவங்களுக்கு முகநூல் அனுப்பி வைக்குது, யூடியூப் கொண்டு வந்து காட்டுது. ஆகவே அது விவாதம் ஆகுது. அப்போ இந்த விவாதம் ஒரு சில கோடி பேரை சமூக வலைத்தளங்களை கொண்டு வந்த உடனே ஒரு வாரத்துக்குள்ள அடுத்து இன்னொரு விவாதத்தை உருவாக்கி இதிலிருந்து மொத்த பேரை வெளியே கொண்டு போயிடுவாங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த விவாதமும் ஆக்கப்பூர்வமாகவோ கற்றுக்கொள்ளும் விதமாக நிகழ்வதே கிடையாது. அதனுடைய அறிவார்ந்த தரப்புகள் வெளிவரும் அளவுக்கு நேரம் கொடுப்பதில்லை. எல்லாமே ஒரு வார பரபரப்பு தான். கூலி ரிலீஸ் ஒரு வார பரபரப்பு. அது வந்து ஒரு சிறு பரபரப்பு தான் இந்த வைரமுத்து விஷயம். ஏற்கனவே இது போன்று ஆண்டாளை பற்றி வைரமுத்து சொல்றது ஒரு வாதம் ஆயிடுச்சு. அது ஒரு வார விவாதம் தான். அந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க. சில வாரங்களுக்கு முன்பு தான் தென் மாநிலத்தில் ஒன்றில், தென் மாவட்டங்கள் ஒன்றில் ஒரு பெரிய குற்றம் நடந்தது. ஆணவ கொலை திருநெல்வேலியில. தமிழகமே கொந்தளிச்சது இல்லையா? எல்லாரும் ஏதோ ஒன்று சொன்னாங்க இல்லையா? என்னாச்சு? அது ஞாபகம் இல்ல. அதனுடைய படிநிலை எப்படி இருக்குன்னு வேற ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். முதல்ல பரபரப்பு, அப்புறம் கடும் கண்டனங்கள், அப்புறம் ஆய்வு மாதிரியான இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இதுக்கு சமூக காரணம் இப்படி இருக்கலாம், சமூக காரணம் அப்படி இருக்கலாம், அப்படி நியாயப்படுத்துற மாதிரி சில கட்டுரைகள். ஒரு காமெடி அல்ல 2 காமெடி, அவ்வளவுதான் முடிஞ்சது. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சா அது முடிஞ்சு அடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா ஒரு மாசம் ஒரு வருஷம் கொண்டு போக முடியுமா என்பதை என்னை போன்றவருடைய பணியாக இருக்கிறது, எங்களுடைய சிந்தனை விஷயமா இருக்குது. இது மாதிரியான சமகால விவாதங்கள்ல பாஞ்சு போய் ஏதாவது ஒன்று சொல்றது என்பது பெரும்பாலும் அறிவியக்கவாதியின் நரகம் தான். அவன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு அறிவியக்கவாதி ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு ஒவ்வொரு வாரமும் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய
ஒரு விவாதத்திற்கு ஏதோ ஒரு பதில சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். 20 ஆண்டுகள் அவனுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும்? அவன் எதை எழுதியிருப்பான், எதை சிந்திச்சிருப்பான்? சாதனை என்பது பல ஆண்டுகள் ஒன்றை செய்வது. பெரும் பணி என்பது தொடர்ச்சியா ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தை பண்றது. அப்படி தொடர்ந்து செய்யக்கூடியவர் மட்டும்தான் சாதனையா இருக்குமே ஒழிய, அந்தந்த நாளுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கிறது எந்த வகையில அறிவுலக பணியும் அல்ல, பங்களிப்பும் அல்ல. ஜெயமோகன் சொல்ற விஷயம் 100% உண்மை. எப்பவுமே ஒரு விஷயத்த ஒரு 10 நாளைக்கு மேல கொண்டு போக முடியுமா? அப்படி கொண்டு போக முடியிற விஷயம் மட்டும்தான் ஒரு உண்மையான விஷயம். நீங்க தேடி போக வேண்டிய விஷயம். ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயத்த இவங்க எப்படியெல்லாம் இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி ஒரு ஆலயம். இப்ப நீங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எடுத்து வந்து வச்சுக்கிட்டு, இந்த கம்யூனிஸ்ட்காரங்க, நாத்திகர்கள், ஆம் காங்கிரஸ்காரங்க, திமுககாரங்க இவங்கலாம் இப்ப என்ன பண்றாங்க, இந்த மீடியா, இந்த ஒரு லெஃப்டிஸ்ட் ஈக்கோ சிஸ்டம் அவங்க என்ன பண்றாங்க இப்போ, "பார்த்தீங்களா கோயில் அப்படின்னாலே இந்த மாரி தான் வந்து நடக்கும். கோயில்ல எப்படி இந்த மாரி கொலை பண்ணாங்க? அப்ப இந்த கடவுள் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு?" அங்க போய்ட்டாங்க. நாத்திகத்துக்கு போய்ட்டாங்க ஸ்ட்ரெய்ட்டா. நாத்திகம், அப்புறம் என்ன பண்ட்டாங்க, பிஜேபி அங்க வந்துட்டாங்க. "இது வந்து ஆளும் பிஜேபியினுடைய சதி" அப்படின்ட்டாங்களா. இவரு நம்ம டிசிபி பாண்டியன் அவரு, "இது வந்து ஆஸ் யூசுவல் தானே. யூத பிராமணர்கள் செஞ்ச ஒரு ஒரு நரபலி. அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி ஒண்ணு தான். அந்த ஒரு கதைய எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. அந்த ஐடியாலஜிக்கு அந்த கதைய இழுத்துட்டு போறாங்க. ஒரு கதைய வந்து இவங்க கிரியேட் பண்ணி, இவங்க மீடியா வந்து நம்மகிட்ட புஷ் பண்றாங்க. இவங்க அந்த செய்திய வந்து எடுத்து வந்து வச்சுக்கிட்டு, அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி அந்த கதைய உருவாக்குறாங்க. ஓகே. இப்ப டிசிபி பாண்டியன பொறுத்தவரைக்கும், அந்த 5ஆம் பைத்தியக்கார சங்கம். அவங்கள பொறுத்தவரைக்கும், இந்த உலகில் நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம்னா, யூத பிராமணன். ஒண்ணு யூதன்னு சொல்லு, இல்ல பிராமணன் சொல்லு. யூத பிராமணன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் இவங்க கோத்து விடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு செய்திய அவங்களுடைய சைடுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. ஆனா உண்மை என்ன அப்படின்றத யாருமே வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப காங்கிரஸ்காரனுக்கு என்ன பிரச்சனை? பிஜேபிக்காரன் மேல பழிய போடு. இவங்க திமுக காரனுக்கு, அவனும் இங்க பழி போடு. இன்னொருத்தர் இருக்காரு. அவரு வேற வேற நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு இலுமினாட்டி கதை சொல்லி. அவரு ஜூஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஜூஸ் உடைய லாபி இருக்கு இதுல. அவரு சொல்றாருங்க, ஜூஸ் உடைய லாபி இருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நீங்க பார்த்திருக்கலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு ஒரு பீடோஃபைல். அவன் ஒரு கிரிமினல். இந்த கதைய கொண்டு வந்து நேரா ஜூஸ் அப்படின்னு அங்க போயாச்சு. ஏன் அப்படின்னா வந்து இதே மாதிரி சிமிலர் கேசஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கு வந்து நம்ம ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எடுத்துக்கலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து அந்த ஆள் பண்ணது என்ன கேவலமான ஒரு வேலை தான். மொசாடோட உடனே இதுக்கு சில பேர் வந்து கூஜா தூக்கிட்டு வருவாங்க. ஜூஸ் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்ட்டு. பட் பாயிண்ட் என்னன்னா மொசாடோட ஏஜென்ட் அப்படின்றது வந்து ஊருக்கு தெரியும். அது செப்பரேட்டா நான் பண்றேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தியும் இந்த ஜூ லாபி பத்தி செப்பரேட்டா நம்ம பேசலாம். அப்ப இந்து மதம் மேல இவங்களுக்கு கோவம் இருக்குன்னா, இவங்கலாம் சேர்ந்து அவங்கள அடிப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 1 1/2 மாசமா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அந்த போன்ஸ்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொத்தம் 14 இடத்துல வந்து அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. அதுல வெறும் ஒரு 2 இடத்துல மட்டும் தான் இவங்களுக்கு போன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. 6வது குழி 11A அப்படின்ற ஒரு குழி. இன்னொன்னு 14. மொத்தமே இந்த 3 பிளேஸ்ல மட்டும் தான் போன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் இவங்க சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பிணங்கள். இவர் சொல்றாரு, அவர் பேர் என்ன? ஆஸ்க் ரவுலன். அவர் சொல்றாரு, 2000ல இருந்து 4000 வரைக்கும் அங்க கொன்னு புதைச்சிருக்காங்க. இவர் சொல்றாருங்க, கொன்டாங்கன்னு சொல்றாரு. ஆன் வாட் பேசிஸ்? அவர் வாய், அவர் சேனல், அவர் மைக், அவர் பேச வேண்டியதுதான். தர்மசாலா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இந்த பேரை நான் கேள்விப்படுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 பொண்ணுங்களை கொடூரமா கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலியமா அந்த பேரை கேள்விப்படுறேன். கடைசியா 20-30 இயர்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் கேஸ் விமன் மேல் மிஸ்ஸிங் கேஸ் அந்த ஏரியா சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண போறாங்க. அதை டிக் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மொத்தமா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரஃப் எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 4000 people வந்து அங்க வந்து இறந்திருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இறந்திருப்பாங்க, கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் பல பேர் பேசி வச்சிருக்காங்க. அதுல உண்மை இருக்கா? ஆக்சுவலி அவர் போட்ட வீடியோன்றது லாஸ்ட் மந்த்ன்னு நினைக்கிறேன். ஓகே. 1 மாசம் ஆச்சு. இப்போ இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப அவன் பல்டி அடிச்சுட்டான். என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பு கேட்பீங்களா? கேட்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஐயோ! நாங்க இப்படி பேசிட்டோமே! அவர் மட்டும் இல்ல. இந்த மாரி பல பேர் இருக்காங்க. ஒருத்தன்லாம் அவன் தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா, அத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. 100+ கேர்ள்ஸ் பரீடாம். நீ பார்த்துட்டு வந்தியா? 100 கேர்ள்ஸும் போய் பார்த்துட்டு வந்தியா நீ? 100 கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு அலிகேஷன். ஒரே ஒருத்தன் அவன் மூஞ்ச கூட காட்டுறதுக்கு அவனால முடியல. மூஞ்ச மறைச்சுட்டு வந்து ஒருத்தன் சொல்றான். ஒரு கதைய சொல்றான். அந்த கதைய நம்பி
இவன் எங்க தம்ப்நெயில் போட்டிருக்கான். கீழ பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு கூடுகள்லாம் வச்சு 100+ கேர்ள்ஸ் பரீட். உடலுக்குள் களிமண்ணை வைத்து. இவன் பார்த்துட்டு அவன் தான். கொலைகாரர்கள் செய்த உச்சகட்ட டூலியம். இப்போ இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, மியூசிக் போட்டிருப்பாங்க பயங்கரமா. அந்த அந்த இசை ஒரு ஒரு பேய் படத்துல வர்ற மாரியான ஒரு ஒரு மியூசிக்க போட்டு, எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, படங்கள் போட்டிருப்பாங்க நெறையா. இவங்க இந்த ஸ்டோரிய நரேட் பண்ணும்போது பின்னால நெறைய விஷுவல்ஸ் காட்டுறாங்க. ஆஸ் இஃப் இட்ஸ் ட்ரூ. அது உண்மை அப்படின்ற மாரி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஆள் இருக்கான். சரவணன் டீகோட்ஸ். இவரு பண்ண டீகோட நான் காட்டுறேன். இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த பத்தி பேசும்போது, ஒரு நாள் நைட்டு ஒரு பிளாக் கலர்ல ஒரு எஸ்யூவி கார். அது வராங்க. அந்த கார்ல வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க வந்து பாடிஸ் இருக்கு. கொன்ன பிணங்கள் இருக்கு. நீ போய் புதைச்சிருன்னு" சொல்றாங்க இவர்கிட்ட. ஓகே. அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்றான். எல்லாம் பொய். ஓகேவா? இப்போ இவன் என்ன பண்றான் இந்த ஆளு, இந்த இந்த ஸ்டோரிய பத்தி பேசும்போது பின்னால ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து விஷுவல்ஸ் கிரியேட் பண்றாங்க. இவங்க விஷுவலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போம்போது என்ன ஆகும்னா, இது உண்மை அப்படின்ற மாரி தான் மக்கள் கிட்ட இத கொண்டு போறாங்க. அப்ப ஜெயமோகன் இப்ப என்ன சொல்றாரு, எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்க. அத எடுத்துட்டு வந்து அப்படியே மக்கள் கிட்ட அப்படியே ஒரு எமோஷனா மக்கள தூண்டாதீங்க. ஒரு பிரச்சனைய நீங்க லாங் டர்மா நீங்க எடுத்துட்டு போணும். அதான் ஒரு அறிவுபூர்வமான சமூகம். ஏன்னா, ஒரு விஷயத்த லாங் டர்மா பேசணும். இப்ப நம்ம பேசுற ஆன்டி கம்யூனிசம், எல்ஜிபிடி, லெஃப்டிசம் இந்த மாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் மக்கள வந்து ஏமாற்றுகிற பொய்கள். இதெல்லாம் நம்ம வந்து லாங் டர்மா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். ஒரு 10 நாள் பேசணும். அடுத்து இன்னொரு ஹாட் டாபிக் கிடைக்கும். உடனே எல்லாம் அங்க தவிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவின், ஆணவ படுகொலை. ஓகே. எல்லாரும் ஆமா பேசுனாங்க. முக்கியமா அந்த பிஹைண்ட் வுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் அதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? மக்கள வந்து அப்படியே அதுக்குள்ளேயே கொண்டு வந்து, அதையே காமிச்சு, காமிச்சு, காமிச்சு நான் இன்னொன்னு சொல்றேன். நெப்போலியன். நெப்போலியனுடைய மகனுக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு. பிஹைண்ட் வுட்ஸ் அங்கேயே தங்கிட்டான் போல. 24 மணி நேரமும் நெப்போலியன் காலில் விழுந்த மருமகள். இப்படி ஒரு மருமகள் கிடைப்பாளா? அவங்க இதெல்லாம் அவங்க காசு குடுத்து பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா ஆனா மக்கள 24 மணி நேரமும் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டு ஒரு ஈவென்ட்ட, ஒரு ஒரு வெட்டிங்க நான் அத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. மக்களுடைய ஃபோனுக்குள்ள வெளிய இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து அப்படியே கொட்டுறாங்க. மீடியா எப்பவுமே இத பண்ணுவாங்க. இது அவங்களுடைய வேலை. ஏன்னா நீங்க அதிகமாக பார்த்தா மட்டும் தான், அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த காட்டும்போது, நீங்க அத வந்து பிடிச்சுக்கிட்டு, நீங்க அத பேசும்போது மட்டும் தான் அவங்களுக்கு பொழப்பு ஓடும். ரைட்? இது வந்து ஒரு மேனுஃபேக்சர்ட் விஷயம். ஒரு உருவாக்கப்படுகிற ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. இதுல இன்னொரு ஆளு, தமிழ் பொக்கிஷம் விக்கி. அவர் என்ன பண்றாரு, அவரும் இதே மாரி தான். இவர் பாட்டுக்கு பேசுறாரு. பேசும்போது பின்னால விஷுவல்ஸ் ஓடுது. அந்த பிணத்த நான் வந்து புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்னால விஷுவல்ஸ் பாருங்க. ஒரு கருப்பு கலர் கவர்ல ஒரு பாடிய கட்டி வச்சு, இழுத்துட்டு வர்ற மாரியான காட்சிகள இவரு காட்டுறாரு. அப்ப மக்களுக்கு என்ன செய்தி போகும்னா, இது உண்மதான் போல. ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட இருந்து வரும். இது அவங்களுக்கு வேணும். ரைட்டா? ஒரு ஒரு கதைய வந்து இவங்க உண்மைன்ற மாரி சொல்லி, இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு வைங்களேன். நான் வந்து ஒரு ஏலியன். மனித உருவில் இருக்கும் ஒரு ஒரு யூத பிராமண ஏலியன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இது என்னுடைய அலிகேஷன். இது என்னுடைய கதை. இது என்னுடைய கிளைம். இப்போ ஒரு 10 சேனல் வந்துகிட்டு என்கிட்ட வந்து என்ன வந்து பேட்டி கேட்டு, நான் சொல்ற கதைய அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டு, கெவின் பால் என்கிற ஒரு யூத பிராமணன், பகீர் பின்னணி இப்படி பேசினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கதைய நீங்க உருவாக்கி நீங்க வச்சுட்டு போயிரலாம். ஆனா, அந்த அவமானம், இப்ப அது இன்னைக்கு அது பொய்ன்னு ஆயிருச்சு இல்லையா? அப்போ நீங்க வந்து ஈஸியா ஒருத்தருடைய அந்த ரெப்யூட்டேஷன நீங்க கெடுத்துட்டு போயிரலாம். உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய வியூஸ்க்காக நீங்க நீங்க ஒருத்தர ஸ்மியர் பண்றீங்க. இது ஒரு ஸ்மியர் கேம்பெயின். இந்த விஷுவல்ஸ் வந்து நீங்க எப்போ போடலாம் அப்டின்னா, ஒன்லி வென் இட் இஸ் ட்ரூ. இது உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டா மட்டும் தான் நீங்க வந்து விஷுவல்ஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், குற்றம் நடந்தது என்ன அப்டின்னு சொல்லி ஒரு ஷோ ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க. விஜய் டிவில. ஓகே. நான் சொல்றது வந்து 2005, 2006 நைட் 10:30 மணிக்கு இந்த ஷோ போடுவாங்க. இது என்னன்னா ட்ரூ கிரைம். ஒரு மர்டர் நடந்திருக்கும். ஒரு ஒரு கற்பழிப்பு, ஒரு கொலை, ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். மியூசிக் போடுவாங்க பின்னால. அப்படியே பேய் படத்துல பார்க்குற மாரி இருக்கும். மியூசிக் பயங்கரமா இருக்கும். நரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் அப்படியே கன்னுன்னு இருக்கும். அழகா பேசுவாங்க. "அந்த மர்ம காட்டுக்குள் நுழைந்த கொலைகாரன்" இப்படிதான் பேசுவாங்க. அப்போ சின்ன வயசுல எனக்கு இந்த மியூசிக்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி பயமாவே இருக்கும். நைட் 10:30 மணி தூங்கணும். அம்மாட்ட சொல்லுவேன். எங்க அம்மா பார்ப்பாங்க இத. அவங்க ரொம்ப ஃபேன் இதுல. பயங்கரமா பார்த்துட்டு இருப்பாங்க.
அப்ப நான் சொல்லுவேன், "ஏம்மா இதெல்லாம் பார்க்காதீங்க, பயமா இருக்குன்னு" சொன்னா, "நீ கண்ண மூடி தூங்குடா மகனே" அப்படிம்பாங்க. ஆனா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. வழி இல்ல. நம்மளும் பார்த்தான் ஆகணும். பார்த்து முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னால பாத்ரூம் போறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும். ஏன்னா, அந்த மியூசிக், அந்த அந்த டோன், அந்த விஷுவல்ஸ்லாம் காட்டுவாங்க. இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்குன்னா, அந்த மர்டர் நடந்த இடத்துல அந்த பிளட் இருக்கும். அங்க வந்து மண்ணு போட்டிருப்பாங்க. அத சுத்தி ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க இல்லையா? அத வந்து இவங்க ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையனா அத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும். பிளஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் சொல்லி காட்டுவாங்க. அது வந்து கொஞ்சம் படம் மாரி அவங்க காட்டுவாங்க. ஓகே. ஆனா, அந்த படத்திலேயே கூட இது சித்தரிக்கப்பட்ட காட்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு வார்னிங் குடுத்திருப்பாங்க. இது உண்மை கிடையாதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படி எதுவுமே இல்ல. இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு ஏஐ ஒண்ணு கிடைச்சிருச்சு. அத வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு, இவங்க அத எடுத்துட்டு வந்து இங்க உள்ள சொருகி, இந்த பிணத்த இவர் தூக்குற மாதிரி, அங்க புதைக்கிற மாதிரி, அந்த அந்த தோண்டுறதுக்கான அந்த ஷவல் அது இங்க இருக்கிற மாதிரி இப்படிலாம் இவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மக்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஒரு எமோஷனலா இவங்க தூண்டப்படுவாங்க. இது உண்மதான் போல. ஆனா, ஒரே ஒரு ஆள் சொன்ன ஒரு ஒரு சின்ன ஒரு கதை. சுத்த கதை. சுத்த பொய். இத வந்து வச்சுக்கிட்டு இந்த மொத்த மீடியாவும் பேசிட்டு இருக்காங்க. பொய். அப்போ என்ன ஆகும்? அப்ப மக்கள் கிட்ட இவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி, அத மேனுஃபேக்சர் பண்ணி மக்கள் கிட்ட அத கொண்டு போய் சேர்க்கிற வேலைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சுயநல லாபத்துக்காக. யாரோ ஒருத்தருக்கு இதுல பணம் கிடைக்குது. யாரோ ஒருத்தருக்கு இதுல நெறையா ஃபேம் வருது. ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, உண்மை, ட்ரூத் அப்படின்ற விஷயத்த அப்படி தூக்கி போட்டு இங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. பொய்யர்கள். அடுத்து இன்னொரு போராளி ஒருத்தர் இருக்காரு. பிக் பேங் போங்கன். போங்கன் தான். அந்த போங்கன் அவரு தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கோட் வந்து ஒரு கேக் ஆர்டர் போட்டிருந்தாங்க. "கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. விஷயம் முழுசா வெளிய வரட்டும்னு" சொல்லி, இவங்க ஒரு கேக் ஆர்டர் ஒண்ணு வாங்கி வச்சா இவரு. "வி வில் டாக். நாங்கள் பேசுவோம். நாங்க வந்து புரட்சியாளர்கள். நாங்க புரட்சி பண்ணுவோம். நாங்க பேசியே தீருவோம். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண்களுக்காக நாங்கள் நீதி கேட்போம்ன்னு" சொல்லி, இவரு அங்க தம்ப்நெயில்ல அப்படி டேப்ப வச்சு அப்படி உருவிட்டு இருந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். அந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில மழை பெஞ்சுட்டு இருக்கு. இதுவும் அதே மாரி தான். ஏஐல பண்ண ஒரு வீடியோ. அது அவரு கீழ போட்டிருக்காரு நல்ல விஷயமா. கீழ போட்டிருக்காரு. மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரு வராரு. இந்த பொய் சொன்ன இந்த ஆளு. இந்த விஷுவல்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த திகில் படங்கள்ல வர்ற மாதிரி அப்படியே அந்த டார்க்கா காமிச்சு, ஒரு மர்ம மனிதர் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் இவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? பொங்கன், பொங்கன் என்ன பண்ணுவீங்க பொங்கன் இன்னைக்கு? எல்லாம் பொய். அப்ப என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சும்மா இருக்கணும். கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம். அந்த எலும்ப ஃபர்ஸ்ட்டு தோண்டி எடுக்கணும். முதல்ல பாடிஸ் முதல்ல கிடைக்கணும். இப்போ அந்த கிடைச்ச பாடிஸும் பார்த்தீங்கன்னா, ஆண்களுடையது. ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க, 114 ஃபிராக்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. 114 ஃபிராக்மெண்ட்ஸ் எலும்பு துண்டுகள். இவங்க என்ன பண்றாங்க, 114 எலும்புக்கூடு கிடைச்சிருச்சுன்றாங்க. அப்படி பேசுறாங்க. அப்ப என்னன்னா, ஒரு ஒரு சின்ன விஷயத்த அந்த ஃபிராக்மெண்ட்ஸ் அது ஒரு கை எலும்பா இருக்கலாம். போன் ஃபிராக்மெண்ட்ஸ இவங்க எலும்புக்கூடு கிடைச்சிருச்சுன்றான். இந்த மாரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த அந்த இறந்தவர் யாரு? அவரு அங்க சூசைட் பண்ணியிருக்கலாம். இல்ல ஆக்சுவலி அவரு மர்டர் பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த கோயிலே அவர கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க வெயிட் பண்ணுங்க. இவர் சொன்ன விஷயமே இப்ப பொய்ன்னு ஆயிருச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி கோர்ட்ல அத வந்து ஃபைல் பண்ணட்டும். ஃபைல் பண்ணி கேஸ் வந்து ரன் பண்ணட்டும். கேஸ் ரன் பண்ணி ஜட்ஜ்மென்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஆனா அதுக்குள்ள இவங்களுக்கு வந்து பொறுக்க முடியாது. உடனே இவரு டேப்லாம் போட்டிருக்காரு. எங்க வாய்க்கு நீங்க பூட்டு போட முடியாது. போலி போராளிகள். எல்லாம் பொய்யர்கள். இவங்கலாம் அஜெண்டாவோட செயல்படுற ஆட்கள். இப்ப இந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, பிக் பேங் போங்கன் இவரு கம்யூனிஸ்ட். ஓகே. சே குவேரா மாதிரி ஒரு ஆள் உண்டா? அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் தான். ஓகே. கம்யூனிஸ்ட், இடதுசாரி, மதம் பிடிக்காது, பெரியாரிஸ்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு வந்து கோயில்னா அப்படியே ஒரு லட்டு சாப்பிடுற மாதிரி. கோயில்ல ஒரு கொலையா? இதோ நான் வரேன் ஃபர்ஸ்ட்டா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அமுக்கிட்டு இருக்கணும். இவங்க அமுக்க மாட்டாங்க. அப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஆட்களை முக்கியமா இந்த மாரி சென்சிட்டிவான விஷயங்கள, அத திரிச்சு, உண்மைக்கு மாறாக அது உண்மைன்ற மாதிரி அந்த கதைய உருவாக்கி, ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி இவங்க கதைய வந்து உருவாக்குறாங்க. அப்ப அரசாங்கம் இவங்கள நோட் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமா. இப்ப நம்ம பார்க்குற இதே விஷயம் 2021ல நடந்துச்சு. எங்கன்னா கனடால. கனடால ஒரு ஒரு ஸ்கூல் கேம்லூப்ஸ் அப்படின்ற ஒரு பள்ளி. அந்த பள்ளி யாருக்கானது அப்படின்னா, அந்த நாட்ல இருந்த பூர்வ குடிமக்கள், இண்டிஜினஸ் நேட்டிவ் அமெரிக்கன் பீப்பிள். அந்த மாணவர்கள். ஓகே. அவங்களுக்கான பள்ளி. அந்த ஸ்கூல் எப்படின்னா, ஒரு போர்டிங் ஸ்கூல். அங்க வந்து இவங்க தங்கி படிப்பாங்க. ஓகேவா? இப்போ 2021ல
ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒருத்தங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மெஷின் ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. அந்த மெஷினுடைய பெயர் வந்து கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார். இப்போ இந்த கர்நாடகா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, தர்மஸ்தலா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி மெஷின் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இது என்ன மெஷின் அப்டின்னா, நம்ம கிரவுண்டுக்குள்ள அந்த சர்ஃபேஸ்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரேடியோ வேவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, உள்ள அனுப்புவாங்க. அனுப்பும்போது உள்ள ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா, ஏதாவது ஒரு 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 ஆப்ஜெக்ட், ஒரு பாறை, இல்லன்னா ஒரு கல்லறை, இந்த மாரி விஷயங்கள் உள்ள கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயி வெளிய வரும். ஓகே. வேவ்ஸ உள்ள அனுப்புவாங்க. அந்த வேவ்ஸ் உள்ள போயி, அது ரிஃப்ளெக்ட் ஆயி வர்றத வச்சு, உள்ள ஏதாவது மர்மமா, ஸ்ட்ரேஞ்சா ஒரு பொருள் தட்டுப்பட்டுச்சுன்னா, அந்த வேவ்ஸ் என்ன பண்ணும், வெளிய வந்து காட்டும். ஓகேவா? இவங்களுடைய வேலை என்ன அப்டின்னா, இந்த அவங்க பேரு சாரான்னு நெனைக்கிறேன். சாரா சம்திங் வரும். அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயா போயிட்டு இந்த மாரி தேடுறாங்க. இந்த மாரி ஏன்ஷியன்ட் பரியல் சைட்ஸ் ஏதாவது உண்டான்னு சொல்லி இவங்க தேடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா ஒரு பிளேஸ சூஸ் பண்ணி, அந்த இடத்துல அந்த வேவ்ஸ் வந்து உள்ள அனுப்புவாங்க. ஓகேவா? இப்படி அனுப்பி, இப்ப என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க. அந்த ஸ்கூல்ன்றது ஒரு ஒரு 200 வருஷமா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு ஒரு பள்ளிக்கூடம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூலுக்கு உள்ள இருந்த ஆப்பிள் தோட்டம். அங்க வந்து இவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வேவ்ஸ் வந்து உள்ள அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது, அங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்பட்டுருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, தோண்டவே இல்ல. ரைட்? தோண்டவே இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து பரியல் சைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் குடுத்தாங்க. அவங்களே பேசுனாங்க. மீடியாவ கூட்டு வச்சு அவங்களே பேசுனாங்க. அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த இடத்துல 215 பொணங்கள் இருக்கு. 215 குழந்தைகள் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஏஜ்லாம் வேற சொன்னாங்க. 3 வயசுல ஆரம்பிச்சு 8 வயசு, 10 வயசு அந்த மாரி சின்ன குழந்தைகள இங்க புதைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஸ்கூல் யாருக்கு சொந்தம் அப்டின்னா, அங்க இருந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு சொந்தம். அந்த ஸ்கூல அங்க நடத்திட்டு இருந்த கேத்தலிக் சர்ச். இவங்க வந்து வெள்ளைக்காரங்க. படிச்சவங்க யாரு? இண்டிஜினஸ் பீப்பிள். அந்த ஸ்கூல்ல அந்த மேனேஜ்மென்ட் அந்த பசங்கள அப்யூஸ் பண்ணி, அவங்கள கொன்னு உள்ள புதைச்சுட்டாங்கன்னு சொல்லி, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே. மிகப்பெரிய ஒரு அலிகேஷன். ஒரு ஷாக்கிங் நியூஸ். இவங்க பாஷையில இப்ப நம்ம ஊர்ல பேசுறாங்க இல்லையா? அவங்க பாஷையில பேசுறதா இருந்தா, திடுக்கிடும் செய்தி, நெஞ்சை பதற வைக்கும் அதிர்ச்சி தகவல். அப்பல்லாம் அங்கேயும் பேசிட்டு இருந்தாங்க. அங்க உள்ள மீடியா எல்லாம் பேசுனாங்க இத. இப்ப கவனிங்க. இப்ப இந்த கேஸ பொறுத்தவரைக்கும், ஒரே ஒரு ஆள் சொன்ன ஒரு ஒரு விஷயம். இப்படி இருக்கலாம். தோண்டவே இல்ல. இன்னும் தோண்டி பார்க்கவே இல்ல. 215 பேர்ன்னு இவங்க வந்து கவுண்டே பண்ணிட்டாங்க. கவுண்ட் பண்ணி சொல்லியாச்சு. கவுண்ட் பண்ணி அவங்க ஏஜ் என்ன? அவங்க என்ன வயசு? எப்ப கொன்னாங்க? ஆனா தோண்டவே இல்ல. ஒரு மெஷின் ஒரு வேவ்ஸ உள்ள அனுப்பி, அது அதுல வந்த ரெக்கார்டிங்ஸ வச்சு இவங்க சொல்றாங்க. வித் நோ பிசிக்கல் ப்ரூஃப். எவிடன்ஸே இல்ல. தோண்டவே இல்ல. அதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா? ஜஸ்டின் ட்ரூடோ அவரு. அவர் என்ன பண்றாரு, நேரா ஒரு பொம்மைய ஒண்ணு வாங்கிட்டாரு. டெடி பேர் பொம்மை ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டு, அந்த இடத்துல போய் முட்டி போட்டு இவரு அங்க வந்து மௌன அஞ்சலி. யாருக்கு? அந்த இறந்த குழந்தைங்களுக்கு. ஆனா இன்னும் தோண்டவே இல்ல. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு பைடன். அவர் என்ன பண்ணாரு 2021 இல்லையா? அவர் தான் இப்போ இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இதே மாரி அமெரிக்காலயும் நாங்க தோண்டுவோம். அமெரிக்காலயும் இதே மாரி நேட்டிவ் இண்டியன்ஸ் எங்கெல்லாம் படிச்சாங்களோ, அந்த ஸ்கூல போய் நாங்க தோண்ட போறோம். அவர் அனவுன்ஸ் பண்ணாரு. ஒரு நாட்டினுடைய அதிபர் அமெரிக்கால, அங்க பிரதமர். இவங்க 2 பேரும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம, ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் நேர்லயே போயிட்டாரு. நேர்ல போய் பார்த்துட்டு இருக்காரு. நேர்ல போய் முட்டி போட்டு அப்படியே பவ்யமா அங்க நின்னு, இவரு இப்படி பண்ண உடனே என்னாச்சு தெரியுமா? அங்க உள்ள ஆட்கள்லாம் அப்படியே பொங்கி எந்திரிச்சு, மக்கள் அப்படியே ட்ரிகர் ஆயி, நியூயார்க் டைம்ஸ், ராய்ட்டர்ஸ் இந்த மாரி எல்லா விஷயத்திலுமே எல்லா மீடியாவும் இத பத்தி பேசுனாங்க. இவங்க எப்படி இப்ப நியூஸ் போட்டாங்கன்னா, எலும்புக்கூடுகள்லாம் கண்டுபிடிச்சாச்சு. தி ரிமைன்ஸ் வர் ஃபவுண்ட் அப்படிலாம் போட்டாங்க. ஆனா, இன்னும் தோண்ட ஆரம்பிக்கல. இவரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. "தி நியூஸ் தட் ரிமைன்ஸ் வர் ஃபவுண்ட் அட் தி ஃபார்மர் காம்லூப்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பிரேக்ஸ் மை ஹார்ட்." என் மனசு உடைஞ்சிருச்சு. ஐயையோ! போஸ்ட். "இட்ஸ் a பெயின்ஃபுல் ரிமைண்டர் ஆஃப் த டார்க் அண்ட் ஷேம்ஃபுல் சாப்டர் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ் ஹிஸ்டரி." நம்மளுடைய நாட்டின் வரலாற்றில ஒரு கருப்பு பக்கம். அவங்களுடைய பாஸ்ட் ஒரு ஒரு வெறுக்கப்பட வேண்டிய ஒரு பாஸ்ட் அப்படின்ற மாரி ஒரு வெள்ளையர். அவர் வாயிலே வர வச்சுட்டாங்க. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரே இப்படி சொன்ன உடனே என்னாச்சு? இந்த நியூஸ்லாம் உண்மைன்ற மாரி ஆயிருச்சா? இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த போராளிகள்லாம் சேர்ந்து சர்ச்ச போயி தீ வச்சு கொளுத்துனாங்க. 33 சர்ச்சஸ். கனடாவுல இருந்த 33 சர்ச்சஸ். இங்க ஒரு சர்ச் பாருங்க. இவங்க இங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரெட் கலர்ல பெயிண்ட் அத எடுத்து அங்க சர்ச் மேல ஊத்தி, ஏன்னா ரெட் வந்து பிளட். ஓகே, இரத்தக்கறை.
இந்த குழந்தைகளை கொன்ற அந்த பாவிகள் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பெயிண்ட்லாம் தூக்கி ஊத்துனாங்க சர்ச் மேல. தீ வச்சு கொளுத்துனாங்க. எதுக்கு? எதை வச்சு சொன்னாங்க? ஒரே ஒரு ஆள் சொன்ன ஒரு ஒரு கதை. ரைட்? ஆனா இப்ப வரைக்குமே தோண்டல. ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடா டே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவங்க வந்து கொண்டாடுவாங்க. அந்த நாட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் டே. இப்போ அந்த நாள்ல இவர் சொல்றாரு, ஜஸ்டின் ட்ரூடோ அவர் சொல்றாரு, while we acknowledge our successes, we must also recognize that for some, Canada Day is not yet a day of celebration. இது வந்து ஒரு தேசிய நாள். ஆனா நமக்கு இது ஒரு துக்க நாள். அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் பேசி வச்சாரு. இதையும் தாண்டி இன்னொன்னு சொன்னாரு. இப்போ இவங்க வந்து சர்ச் எல்லாம் பிடிச்சி எரிச்சு வச்சாங்களா? அதை தீ வச்சு கொளுத்துனாங்களா? இதை பத்தி கேட்டா அவர் சொல்றாரு, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். என்னவா? அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கோவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டபிள். கிவன் த ஷேம்ஃபுல் ஹிஸ்டரி தட் வி ஆர் ஆல் பிகமிங் மோர் அண்ட் மோர் அவேர் ஆஃப். நம்மளுடைய வெட்கக்கேடான ஒரு பாஸ்ட். அப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? சிஸ்டமேட்டிக்கா இவங்க என்ன பண்றாங்க? ஒரு இனம், வெள்ளை இனம் அப்படின்ற ஒரு இனம். இப்போ என்னன்னா, யூரோப்பியன்ஸ் அந்த நாட்டுக்குள்ள அவங்க காலனைஸ் பண்ணி உள்ள போகும்போது அங்க உள்ள இருந்த நேட்டிவ் இந்தியன்ஸை இவங்க அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ஸ் நடந்திருக்கு. அவங்க சண்டை போட்டிருக்காங்க. இதை இவங்க எப்படி இப்போ கொண்டு போவாங்கன்னா, அமெரிக்கர்கள் மொத்த பேரும் உள்ள புகுந்து அவங்கள கொன்னுட்டாங்க. அவங்க உள்ள போனதே வந்து அவங்கள கொல்றதுக்காக தான் போனாங்க. ஜெனசைட் பண்ணாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. எல்லாம் போய் அங்க கான்ஃபிளிக்ஸ் நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க 2 பேரும் மோதி இருக்காங்க. அதுல ஜெயிச்சது யாரு? யூரோப்பியன்ஸ். ஓகே, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஒரு பாஸ்ட்டை வந்து எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து வெப்பனைஸ் பண்ணுவாங்க. நீ அன்னைக்கு பண்ணல, நீ இன்னைக்கும் நீ செஞ்சிருப்பேன்னு சொல்லி அதை வந்து பொதுமைப்படுத்துவாங்க. பொதுமைப்படுத்தி இவங்களை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி மாத்தி, இப்போ நம்ம ஊர்ல பண்றாங்க தெரியுமா? ஒரு காலத்துல பிராமணர்கள் மேல இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு சில அதிகாரங்கள் இருந்துச்சு. they were privileged. உண்மை. எல்லா பிரச்சனைக்கும் பாப்பான் பாப்பான் அவன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லி உலகத்தில் ஒரு எங்கேயுமே ஜாதி பிரச்சனை இல்லையா? ஜாதியை யாரும் இப்போ நியாயப்படுத்தலை. ஆனால் இவங்க மட்டும் தான் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு அம்மா பேசியிருக்காங்க. நாய்களை விடவும் இது மோசம். எது மோசம்? அந்த இந்து மதம் மோசம்னு சொல்லி பேசுறாங்க அவங்க. உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய சனாதனம் நாயை விட மோசம் ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒரு மதம் மேல உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்க அதுல வேறுபட்டீங்கன்னா உங்களுடைய கருத்தை நீங்க வைக்கலாம். ஆனா நாயை விட மோசம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஒரு காலத்துல ஒருத்தவங்க மேல இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கும் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்கள இவங்க கடிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. பாப்பான் பிராமணன் அப்படிதான் பேசுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு காலத்துல நீ மேல இருந்த, இன்னைக்கும் நான் உன்னை அடிப்பேன். இன்னைக்கும் உனக்கு எதிரா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசுவேன். அது முதல்ல உண்மையா? அதெல்லாம் பார்க்கறதில்ல. இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுமா ஆச்சு? ஊரே பேசுச்சு. எல்லாரும் பேசுனாங்க. சர்ச்சை கொண்டு தீ வச்சாங்க. சர்ச்சில் பெயிண்ட்டை கொண்டு வீசினாங்க. எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன போன், ஒரே ஒரு எலும்பு துண்டு அங்க இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இவங்க இன்னும் தோன்றாங்க. உள்ள ஒண்ணும் இல்ல. இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. 4 வருஷம் ஆச்சு. அப்போ ஒருத்தர் சொன்ன ஒரு கதைய நம்பி ஊரே அப்படியே ஒரே ஆர்ப்பாட்டமா இருந்துச்சு. கனடா முழுக்க ஒரே பிரச்சனை பண்ணி பயங்கரமா பண்ணாங்க. ஆர்சன் அட்டாக்ஸ்லாம் அப்படியே சும்மா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு. பல தேவாலயங்களை வந்து இடிச்சாங்க, தீ வச்சு கொளுத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் ஒருத்தர் சொன்ன ஒரு கதை. இன்னைக்கு நீ தோன்றினியே, ஏதா இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. தர்மஸ்தலா கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 பேர், ஒருத்தங்க அனன்யா பட் அப்படின்ற என் பொண்ணு அங்கே படித்தாங்க, அங்கே போனாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் கொடுத்தாங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அனன்யா பட் என் பொண்ணே கிடையாது, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க மாற்றியாச்சு. இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சார் இல்லையா, அவரும் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ 2 பேரும் இப்போ பொய் பேசியிருக்காங்க. ரைட்? இந்த பொய்யை மீடியா எப்படி ஊதுச்சு நம்ம பார்த்தோமா? இப்போ இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கனடா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ்லாம் மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு லெகசி மீடியா. அவங்க ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இந்த பிரச்சனையை பற்றி. ஆனால் என்ன, உள்ள இன்னும் தோண்டவே இல்லை. இவங்க செய்தி பாருங்களேன். ஹாரிபிள் ஹிஸ்ட்ரி, மாஸ் கிரேவ் ஆஃப் இண்டிஜினஸ் சில்ட்ரன் ரிப்போர்ட்டட் இன் கனடா. மாஸ் கிரேவ்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் கண்டே பிடிக்கல, இன்னும் தோண்டவே இல்லை.
எக்ஸ்கவேஷனே பண்ணல. ஒரு மெஷின் குடுத்த ஒரு ரிப்போர்ட்ட வச்சு, ஒரு டேட்டா வச்சு எப்படின்னா, அது அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாமலிஸ்னா ஒரு கிரவுண்டுக்குள்ள நீங்க வேவ்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா, அனாமலிஸ் ஒரு ஒரு அன்யூசுவலா வழக்கத்திற்கு மாறாக ஒரு சில விஷயங்கள் தட்டுப்பட்டுச்சுன்னா, அங்க வித்தியாசமா ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அசம்ப்ஷன். அந்த டேட்டாவ பேஸ் பண்ணி ஒரு அசம்ப்ஷன் ஒரு அஸ்யூம் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த நியூஸ் மே 28, 2021. அதுக்கு அடுத்த நியூஸ் பாருங்க. இது ஜூன் மாசம். "ஹவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் சில்ட்ரன் வேனிஷ்ட் இன் கனடா" அப்படின்னு போட்டு கீழ "தி டிஸ்கவரி ஆஃப் தி ரிமைன்ஸ்" கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இன்னும் தோண்டவே இல்ல. கீழ பாருங்க. "தி ரிமைன்ஸ் ஆஃப் மோர் தென் 1000 பீப்பிள்" அவங்க இனிஷியலி சொன்ன நம்பர் எவ்வளோ? 215. இவன் 1000 பேருன்ட்டான் அதுக்குள்ள. "தி ரிமைன்ஸ் ஆஃப் மோர் தென் 1000 பீப்பிள்" 1000 குழந்தைகளுக்கும் மேல மோஸ்ட்லி சில்ட்ரன் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட்ன்னு போட்டிருக்கான் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டோம். பக்கத்துல பாருங்க. இது வந்து 2024 3 வருஷம் கழிச்சு அதே ஆள் பேர் பாருங்க இயன் ஆஸ்டன் அப்படின்ற ஒருத்தர். இவர் தான் இங்கேயும் போட்டிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் லேட்டர் தோ நோ ரிமைன்ஸ் ஹேவ் பீன் எக்ஸ்ஹூம்ட் அண்ட் ஐடென்டிஃபைட். ஒரே ஒரு ரிமைன்ஸ் கூட, ஒரே ஒரு எலும்பு கூட இன்னும் கிடைக்கல. 3 வருஷம் கழிச்சு. இது போன வருஷம். இன்னைக்கும் இதான் அங்க நிலவரம். ஒரே ஒரு போன் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. 1000 குழந்தைகள். ஆனா அதுல மோஸ்ட்லி குழந்தைகள் தான். 1000 பேரு. அதுல மோஸ்ட்லி குழந்தைகள். எல்லாம் பொய். அப்ப மீடியா அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஒரு விஷயத்த கொண்டு போணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எவ்வளோ பொய் வேணா சொல்லுவாங்க. எவ்வளோ கதைய வேணா அழகா இவங்க கட்டி விடுவாங்க. அப்போ ஒரு கோயில், ஒரு தேவாலயம், ஒரு சர்ச்சுனா இவங்களுக்கு இடிக்குது. ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருவாங்க. 1000 குழந்தைகள். இங்க பார்த்தீங்கன்னா, இவரு ஆஸ்க் ரகுலன் 2000ல இருந்து 4000 வரைக்கும். இது வந்து யாருமே சொல்லாத ஒரு நம்பர் இதுவரைக்கும். அவரே சொன்ன விஷயம் நூற்றுக்கணக்கான. இவரு 4000க்கு போயிட்டாரு. 4000 பேர். என்ன சொல்றது? அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, மீடியாவ நம்ம ஒரு செக்ல வச்சுக்கணும். இந்த விஷயத்த பத்தி பில்லி வைல்டர் பேசியிருப்பார். பில்லி வைல்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கர். ஆ 1951ல ஒரு படம் எடுத்திருப்பாரு. "ஏஸ் இன் த ஹோல்" அப்படின்ற ஒரு படம். இவரு கர்க் டக்ளஸ் அவர் நடிச்சிருப்பாரு. நீங்க பார்த்திருக்கலாம் அவர. கர்க் டக்ளஸோட பையன் தான் மைக்கேல் டக்ளஸ். ரைட்? இப்ப கர்க் டக்ளஸ் அந்த படத்துல ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பாரு. ஓகே. அவருக்கு நியூஸே கிடைக்காது. வேல போகுற மாதிரியான ஒரு கண்டிஷன். அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும், அங்க ஒருத்தர் ஒரு ஒரு ஹில் ஒரு ஒரு மலை மாரி இருக்கும். அங்க நெறைய கேவ்ஸ் இருக்கும். அந்த கேவ்ஸ்க்குள்ள போன ஒருத்தர் உள்ள மாட்டிப்பாரு. ஓகே. அங்க வந்து பாறைகள் அவர மூடிக்கும். பாறை இருக்கும், கேவ்ஸ் இருக்கும். இவரு உள்ள மாட்டிப்பாரு. இப்ப என்ன பண்ணணும்? இவர மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்க்யூ மிஷன் அங்க நடந்துட்டு இருக்கும். ஓகே. இந்த விஷயத்த இவரு கேள்விப்பட்டு இவரு அங்க போவாரு. போனா இவருக்கு ஒரு விஷயம் தெரியும். சீக்கிரமா இவர காப்பாத்திட்டா நியூஸ் நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? இவர சீக்கிரமா காப்பாத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்க் டக்ளஸ் என்ன பண்ணுவாரு, திட்டமிட்டு பண்ணுவாரு. அந்த ரெஸ்க்யூ மிஷன்ல உள்ள வருவாங்கல்ல, அவங்கள யாரையுமே உள்ள விடாம, இவர் என்ன பண்ணுவாரு, அந்த சாப்பாடெல்லாம் இவருக்கு இங்கருந்து உள்ள அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஈஸியாக வெடி வச்சு அந்த அந்த பாறைய வந்து ஈஸியா எடுத்துற முடியும். ஆனா இவங்க அத வந்து ப்ரொலாங் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்க்யூவ டிலே பண்ணுவாங்க. அவர காப்பாத்த மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? நேஷனல் லெவல்ல இந்த நியூஸ வந்து அப்படியே பெருசுபடுத்துவாங்க. ஃபிளாஷ் நியூஸ்லாம் போடுவாங்க. "ஆபத்தில் மாட்டிக்கொண்டார், சிக்கிக் கொண்டார், காப்பாற்றப்படுவாரா? பரபரப்பான திக் திக் நிமிடங்கள்." இப்படிதான் அங்கேயும் போட்டிருப்பாங்க நியூஸ்லாம். ஆனா என்ன ஆகும் தெரியுமா? கடைசில மக்கள்லாம் ரொம்ப மக்கள வந்து இவங்க தூண்டுவாங்க. தூண்டி விட்டு அவங்கள எமோஷனலா அவங்கள தூண்டி, அந்த மக்களையும் ஆன் த ஸ்பாட்டுக்கு வர வச்சுருவாங்க. அது ஒரு டெசர்ட் பிளேஸ் ஓகே. ஒரு ஒரு வனாந்திரம். ஒரு பாலைவனம். அங்க மக்கள வர வச்சு, இவங்க வந்து சர்க்கஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடம் ஒரு 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 பார்க் மாரி மாறி போயிரும். மக்கள்லாம் வந்து கூடுற ஒரு பொழுதுபோக்கு பண்ற ஒரு பிளேஸ் மாரி அத மாத்தி விட்டுருவாங்க. அங்க ராட்டினம். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கு பலூன் வித்துட்டு இருப்பாங்க. அது ஒரு கார்னிவல் மாரி மாத்தி விட்டுருவான். ஆனா கடைசில உள்ள மாட்டுனவர் செத்து போயிடுவாரு. அவர கொன்றுவாங்க. இவர கடைசி வரைக்கும் இவங்க ரெஸ்க்யூ பண்ணாமலே உள்ள வச்சு கொன்றுவாங்க, அந்த ஆள. அப்ப என்னன்னா, மீடியா நெனச்சா ஒரு விஷயத்த அப்படியே ஊத முடியும். அத பெருசுபடுத்த முடியும். நீங்க டைம் இருந்தா அந்த படத்த பாருங்க. "ஏஸ் இன் த ஹோல்" 51ல வந்த படம் அது. அப்ப எனக்கு எத்தன வருஷம் ஆச்சு? அரவுண்ட் 75 இயர்ஸ். 75 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும்
அந்த படம் உண்மை. அப்படித்தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல டிவி சேனல்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு யூடியூப் அவன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் அப்படியே நேர்ல பார்த்த மாரியே பேசுவாங்க. இந்த மீடியா மூலமாக இவங்க என்ன பண்றாங்க? டீமனைஸ் பண்றாங்க. அந்த கோயில் அத டீமனைஸ் பண்றாங்க. அங்க எப்படி சர்ச்ச டீமனைஸ் பண்ணாங்களோ, இங்க வந்து கோயில டீமனைஸ் பண்றாங்க. கோயிலுக்கு வர்ற மக்கள்லாம் கொலைகாரங்கன்ற மாரி காட்டுறாங்க. இவர் சொல்றாரு, "எந்த ஒரு சாமியும் காப்பாத்தல பாருங்க. கொலை பண்ணிட்டானே! நீ பாத்தியா? நீ பாத்தியா?" அப்ப என்னன்னா, ஒரு ஒரு பொய். ஒரு பொய்ய எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. அப்போ அந்த கோயிலையும் இப்ப அசிங்கப்படுத்தியாச்சு. கடவுளையும் அசிங்கப்படுத்தியாச்சு. ஆனா பேஸ்ட் ஆன் பொய். பியூர் லை. முழு பொய். இவங்க இப்படி ஒரு ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா இத உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மக்கள் கிட்ட ஒரு கருத்த இவங்க உருவாக்குறாங்க. உருவாக்கி மக்கள் கிட்ட ஒரு பேட் இம்ப்ரஷன கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்து கடைசியா இப்ப என்ன ஆகும்? இப்போ அங்க எந்த போன்ஸும் இல்ல. இவங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ் கிரேவ்ஸும் அங்க இல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்கூல் குழந்தைகள், ஸ்கூல் பொண்ணுங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாச்சு. இப்போ டேமேஜ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மைய ஒத்துப்பாங்களா? இவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? அப்போ டேமேஜ் பண்ணதுனால இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? அந்த கோயில் நிர்வாகம், அந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள், பொதுமக்களாகிய நம்ம. லாஸ்ட் 1 1/2 மாசமா ஃபிளாஷ் நியூஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்போம்ல. என்னாகும்? என்னாகும்? ஐய்யய்யோ! தோண்ட தோண்ட மர்மங்கள். அப்ப மக்கள வந்து முட்டாளாக்கி, மக்களுடைய நேரத்த வந்து வீணாக்கி, இவன் வெட்டிப்பய. இவனுக்கு வியூஸ் வேணும். இவன் போடுவான். மக்களாகிய நாம் விழிப்பா இருக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஃபேக்ட் செக் அப்படின்ற விஷயமே இங்க இல்ல. ஆக்சுவலி ஃபேக்ட் செக் பண்றவனே இங்க பொய் தான் பேசிட்டு இருக்கான். நீ திரும்பு. யூ டர்ன். ரைட்? நீ பொய் பேசிட்டு இருக்க. இவங்க சொல்ற பொய்ய பத்தி நான் ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. ஏன்னா, ஏன்? நீங்களே பொய் சொல்றீங்க. அப்போ மக்கள்கிட்ட ஒரு 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 ஃபேக்ட் செக் பண்ற ஒரு விஷயம் இல்ல. ஒரு விஷயத்த பொறுமையா இருந்து ஆராய்ஞ்சு பார்த்து, எது உண்மை? எது பொய்யி? ஏன் இப்படிலாம் இவங்க பேசுறாங்க? மக்களாகிய நம்ம அந்த கேள்விய கேட்கணும். நம்ம அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி YouTubeல உட்கார்ந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுவான் தெரியுமா? அவன்லாம் காணாம போயிருவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தேடணும். வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த பொறுமையா ஆராய்ஞ்சு பார்க்கணும். முக்கியமா இந்த மாரி ஒரு கோயில் பத்தி ஒரு விஷயம் இப்படி பூதாகரமா வெளிய வருதுன்னா, நம்ம உடனே எமோஷன் ஆயிறக்கூடாது. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கவர்ன்மெண்ட் கிட்ட நான் வைக்கிற ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறான் தெரியுமா? இதன் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலி நமக்கு பேச்சுரிமை அவசியம். நம்மளுடைய கருத்த நம்ம பேசலாம். ஆனா, ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த தெரிஞ்சு இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா, மக்களுடைய மனச இவங்க பொய்க்கு நேரா இவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்ப அரசாங்கம் இது ஒரு லைபிள் தானே! ஒரு லைபிள் இது. ஒரு ஒரு பொய் பிரச்சாரம். அப்ப இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்றவங்கள அரசாங்கம் கேட்கணும். அவங்கள கவனிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்திருக்குன்னா, அத பத்தி பேசலாம். அதுல இவங்களுடைய ஒப்பீனியன சொல்லலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நடந்த மாரியே பேசுறாங்க. நடக்கவே இல்ல ஆனா. இன்னும் தோண்டவே இல்ல. அதுக்குள்ள இவங்கலாம் வீடியோ போட்டு அப்படியே அதுக்கு ஒரு எஃபெக்ட் குடுத்து, நேர்ல பார்த்த மாதிரியே அப்படியே அத ஒரு படம் மாரி போடுறாங்க இவங்க. ஒப்பீனியன்ஸ் வேற, ஃபேக்ட்ஸ் வேற. ஓகே. ஒப்பீனியன்ஸ நீங்க சொல்லலாம். ஆனா ஒப்பீனியன் இஸ் நாட் எ ஃபேக்ட். அப்ப நீங்க ஃபேக்ட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேக்ட்ட பேசும்போது எவிடன்ஸ் இருக்கணும். இது ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்கன்னா, எவிடன்ஸ் வேணும். இவரு பேசுவாரே, பாஷா. அவரு பாட்டுக்கு பேசுவாரு. ஹவ்? ஒய்? ஒரு ஜூ கூட சாகல. ஐய்யய்யோ! யூதனுடைய சதி இது. ஆனா, அது பொய்ன்னு நம்ம சொல்ட்டோம். ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்ல. ஏன்னா, அவங்கலாம் பொய்யில ஊறுனவங்க. அவங்க வாய் தான் வரலாறு. இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி அவரு பேசியிருக்காரா? பேச மாட்டாரு. ஏன்னா, எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸ் கேட்டா, "நீ Instagram ரீல்ஸ் போய் பாரு. நான் ரீல்ஸ் போட்டு வச்சிருக்கேன்." இவ்வளதான் இவங்களுடைய மெச்சூரிட்டி, அறிவு. அப்ப மக்களாகிய நீங்கள் இன்னும் அலர்ட்டா இருக்கணும். இன்னும் அறிவோட யோசிக்கணும். ஒருத்தன் ஒரு விஷயத்த பேசுறான்னா, எத வச்சு பேசுறான்? ஆன் வாட் பேசிஸ்? என்ன பிரைமா ஃபேசி இருக்கு? இதெல்லாம் பார்க்கணும். என்ன முகாந்திரம் இருக்கு? ஏன் பேசுறான்? எத வச்சு பேசுறான்? அத பேசி அவங்க எந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க? நம்ம அதெல்லாம் பார்க்கணும். இத நம்ம ஒழுங்கா தேடி பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இவன்லாம் ஓடி போயிருவான். அதே மாரி ஒரு சமூகம், ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ, கவின் கொலை, தர்மஸ்தலா
இந்த மர்டர் பண்ணாங்க, இங்க ரேப் பண்ணாங்கன்ற மாரி ஒரு ஒரு அன்றாட செய்திய மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, நம்ம ஜூம் அவுட் பண்ணுங்க. ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ நமக்கு வேணும். பிரச்சனைக்கான மூலம் என்ன? பிரச்சனைக்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனைய நம்ம லாங் டர்மான ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா? இதெல்லாம் முக்கியம். அதே மாரி ஒருத்தன் பேசுறான்னா, பேசுறவனுடைய தகுதி என்ன? அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அவன் என்ன படிச்சிருக்கான்? இப்போ கம்யூனிசம் பத்தி நான் பேசுறேன்னா, என்னுடைய பேக்கிரவுண்ட் என்ன? அத நீங்க பார்க்கணும். ரைட்? நான் படிச்சிருக்கணும். அத பத்தி எனக்கு விஷயம் தெரியணும். நான் பாட்டுக்கு சும்மா உட்காந்து கால் மார்க்ஸ் ஒழிக அப்படி நான் பேச முடியாது. அதே மாரி இஸ்ரேல் இஷ்யூ. நான் அத படிச்சிருக்கணும். அத பத்தி எனக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் வேணும்ல. நான் படிச்சிருக்கணும்ல. ஆனா என்ன சொல்லுவாங்க, புக்ஸ் படிச்சா பொழுதுபோக்கு. புக்ஸ் எல்லாம் பொழுதுபோக்குன்னு பேசுற ஆளெல்லாம், யூடியூப் போட்டு, மைக் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? கோயில்ல கொலை பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உண்மைய தேடுங்க. உண்மைய தேடிக்கிட்டே இருங்க. ஒருத்தன் சொல்றானா, அவங்க சொல்ற விஷயத்த எடுத்து நீங்க நீங்க ஒரு இண்டிவிஜுவலா நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் நமக்கு வேணும். அந்த ஒரு தேடல், அந்த ஒரு அறிவு தேடல், அந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் நமக்கு வேணும். அத வளர்த்துக்கோங்க. நன்றி.